Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi friends, welcome back to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுடிதார் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெட்டீரியல்ல இருந்து மதர் அண்ட் பேபிக்கு அவுட்ஃபிட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 2க்கான வீடியோ. பார்ட் 1ல் மதருக்கு அனார்கலி சுடிதார் நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போது பேபிக்கான அவுட்ஃபிட் மேக்கிங் பார்ப்போம். ஸோ பேபிக்கு மதருக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு போக உள்ள கிளாத்தில் ஒரு அழகான ஃப்ராக் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஃப்ராக்கோடைய டாப்பாக நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் கிளாத்லேருந்து டாப், பேக் அண்ட் பாட்டம் மூணுக்கும் இவ்வளோ கிளாத் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு அழகான ஃப்ராக் மேக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது நம்ம ஸ்லீவ்ஸ்க்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல். ஓகே, ஸோ மதருக்கு போக கீழே உள்ள இந்த பார்டரை தான் நம்ம பேபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட்டிங் பார்த்துடலாம். ஸோ ஃப்ராகோடைய டாப் பார்த்திங்கன்னா டாப் லென்த் 13 inches எடுத்திருக்கேன், சீமிங் அலவன்ஸையும் சேர்த்து. ஓகே, நெக் வித் பாருங்கள், நெக் வித் 2.5 inches எடுத்திருக்கேன். நெக் ஹைட் 4.5 inches எடுத்திருக்கேன், சீமிங் அலவன்ஸும் சேர்த்து. அப்பர் பாடி 7.5 inches அண்ட் வேஸ்ட் 6.5 inches. உங்களுடைய மெஷர்மெண்ட் என்னவோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 4 years பேபிக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ஒரு ஃப்ராக்குக்கான மெஷர்மெண்ட் இது. நெக்லைன் பார்த்திங்கன்னா நான் ஒரு யூ ஷேப் நெக்லைன் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் நெக்லைனாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதை அந்த மெயின் கிளாத்தோடு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின் ஃபேப்ரிக். ஸோ இதில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த கிளாத் ரொம்ப சாஃப்டான கிளாத். ஸோ இதை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணி அதோட சென்டரில் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக் பார்ட்லேயும் சரி வேஸ்ட் பார்ட்லேயும் சரி ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் சென்டர் மார்க்கிங் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளோட லைனிங்கை வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைனிங்கை எடுத்து கரெக்டாக சென்டர் மீட் ஆகிற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளாத் மூவ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் காட்டுற மாதிரி சென்டரில் ஒரு பின் அண்ட் சைட்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ பின் பண்ணிவிட்டு நெக்லைனை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள எக்ஸஸ் கிளாத்தை ட்ரிம் பண்ணிவிட்டு கர்வ் கட்ஸ் எல்லாமே கொடுத்து அதோட ஃபேர் சைடுக்கு நான் டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்லைனில் ஸ்டிச்சஸ் கொடுத்து சைட் ஸ்டிச்சஸும் நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் தின் லேஸ் ஒன்று கொடுத்து நான் அந்த டாப் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பேக் நெக்லைனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நெக்லைன் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக். இதுக்கு மேலே இந்த லைனிங்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணி நெக்லைனை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அது சென்டரில் உள்ள எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு கர்வ் கட்ஸ் கொடுத்து இதை ஃபேர் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணணும். ஸோ சேம் லைக் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்படி நெக்லைன் ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் பேக்குக்கும் நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸஸ் கிளாத் கட் பண்ணும்போதும் சரி இந்த மாதிரி கர்வ் கட்ஸ் கொடுக்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. நீங்கள் போட்டிருக்க நெக்லைன் ஸ்டிச்சை கட் பண்ணிடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஆல் ஓவர் எல்லா பக்கமும் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஃபேர் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்தையுமே நீட்டாக சிசர் வச்சு நீங்கள் நீட்டாக எடுத்து விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே இப்போது நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுடைய பாட்டமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லேஸ் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதோட சென்டரில் ஹூக் ஃபைனலாக நம்ம கொடுத்துப்போம். ஸ்லீவ்ஸ் கட்டிங் பார்ப்போம். ஸ்லீவ் ஹைட் 5 inches எடுத்திருக்கிறேன். ஆர்ம் ஹோல் டவுன் 2.5 inches எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ்ஸ்க்கான கிளாத்தில் அந்த டிசைனை நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக ப்ளேஸ் பண்ணி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம மேக் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் பேப்பர் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கிளாத் மூவ் ஆகாமல் நமக்கு இருக்கும். இதுக்கு மேலே ஸ்லீவ் பேப்பர் போட்டு இதை நம்ம நீட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லீவ் டெப்த்து நம்ம இதுக்கு கொடுக்க வேணாம்.
ஸ்மால் பேபினால் நம்ம அது அவசியமாக இருக்காது. அந்த ஸ்லீவ் ரவுண்டை மட்டும் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் நாச்சஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஸ்லீவுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அட்டாச் பண்ணுறதை பார்ப்போம். ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் அண்ட் ஸ்லீவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் 0.5 இன்ச்சஸ் சீமிங் அலவன்ஸ் விட்டுருந்தேன். 0.5 இன்ச்சஸ்க்கு அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாடிஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு பாட்டமுக்கு கிடச்சிருக்கிற லெஃப்ட் ஓவர் கிளாத். ஸோ இதை வச்சு நம்மளுடைய ஹைட்டை வந்து ஃப்ராகோடைய ஹைட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ மொத்தம் இந்த கிளாத்தோடைய லென்த்து வந்து 54 இன்ச்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டரில் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 பீசஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 பீசஸை வந்து ஃப்ராக்கோடைய பாட்டமுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நமக்கு தேவையான ஹைட் வந்து இதிலேயே நமக்கு நல்லபடியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ மேலே உள்ள டாப்போட இதை அட்டாச் பண்ணும்போது நம்ம ஃப்ரில்ஸ் மேக் பண்ணி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர் இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதோடைய ராங் சைடில் அந்த கிளாத்தை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல் ஓவர் இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபேட் சைட் திருப்பி அதில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ஜாயின் பண்ணி டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? பாடிஸையும் பாட்டமையும் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாட்டமோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 25 இன்ச்சஸ் இருக்குது. டாப்போடைய லென்த் வந்து 17 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா, அந்த பாட்டத்தில் ஸ்மால் ஃப்ரில்ஸ் ஈவனாக வச்சு அதை நம்ம பாட்டமோட வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாடிஸோட சென்டரை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் என்னென்னா, நம்ம பாட்டம் கிளாத் இருக்கு இல்லையா, அதோட சென்டரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டர் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரில் வந்து ஈவனாக மேக் ஆகும் என்டையராக. ஸோ இப்போது இந்த 2 சென்டரையும் வந்து நீங்கள் சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையும் மூவ் ஆகாமல் பின் வச்சு நம்ம இந்த மாதிரி செக்யூர் பண்ண போகிறோம். செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த எண்டுலேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரை கம்ப்ளீட்டாக ஈவன் ஃப்ரில்ஸ் மேக் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் பேக் பார்ட்டுக்கும் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும். டாப் பாடிஸை வந்து பாட்டமோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஈவன் ஃப்ரில்ஸ் வச்சு இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபேட் சைடில் டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த பாட்டம் கிளாத்துக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் எப்படி கட் பண்ணணும்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைனிங்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தேவையான கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 4 பீசஸ் வந்து இருக்கும். அதோட டாப்பில் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட பாட்டமில் அதோட பிரெத்னஸ் எவ்வளோ இருக்கோ அந்த எண்டு வரை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃப்ராகோடைய ஹைட் என்னவோ அதுலேருந்து 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி தான் உங்களுடைய லைனிங் ஹைட் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அதோட எண்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதோட நீட் ஃபினிஷிங் கொண்டு வர்றதுக்கு கீழேருந்து ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் வரை மார்க் பண்ணி ஸோ இந்த மாதிரி அதோட எண்டை கர்வியாக நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதோட எண்டை டபுள் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து லைனிங் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வந்து மெயின் கிளாத்தோட எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் அண்ட் பாட்டமை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட வேஸ்ட் லைனில். இப்போது லைனிங்கை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டாப் அண்ட் பாட்டம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப்புக்கு மேலே இந்த லைனிங்கை இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களோட இன்னர் சைட் ஆஃப் தி ஃப்ராக்லேயும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் லைனிங் வந்து நமக்கு மேலேருந்து கீழே வர ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்கோடைய லென்த் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 30.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 32.5 இன்ச்சஸ் வேணும். நமக்கு 2 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த ஃப்ராக்கோடைய ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஓவர் கிளாத்தில்
நம்ம அந்த 2 இன்ச்சஸை மேனேஜ் பண்ணி நம்மளுடைய ஃப்ராக் லென்த்தை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ என்கிட்ட இருந்த மிச்ச கிளாத்தை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் எவ்வளோக்குள்ளே ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து நான் ஒரு லாங் ஸ்ட்ரிப் மாதிரி நான் மேக் பண்ணி என்னுடைய ஃப்ராகோடைய எண்டில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி என்னுடைய ஹைட்டை வந்து நான் மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கிடச்சிருக்க அந்த ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் ஃபஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த 3 ஸ்ட்ரிப்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் ஜாயின் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதோட சென்டரில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கிடச்சிருக்க ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட ஒரு எண்டை மட்டும் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எண்டை நம்ம ஃப்ராகில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எண்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஓகே, இப்போது தைச்சதுக்கப்புறம் அதோட ரா எண்டை அதோட ஃப்ராகோடைய பாட்டமில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிப்பை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஸ்டார்டிங், எண்டிங் அண்ட் மிடில் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு இருக்கிற இந்த எக்ஸஸ் கிளாத்தை தான் ஃப்ரில் வச்சு இதோடைய பாட்டமில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதை ஈக்குவல் ஃப்ரில்ஸாக நீங்கள் வைங்க. ஸோ நான் எந்த மெஷர்மெண்ட்டும் மேக் பண்ணலை. ஸோ ரஃப்பாக தான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வைக்கும் போதே எல்லா ஃப்ரில்ஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஈக்குவல் ஃப்ரில்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச்சும் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி மேல் பக்கமாக தூக்கி விட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க்கை வந்து இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி ஃப்ராகுக்கு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடு ஆஃப் தி ஃப்ராகுக்கும் இதே ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவலாக அந்த ஃப்ரில்ஸை வந்து எடுத்து விட்டு அந்த ஜாயினிங் பார்ட்டை மேல் நோக்கி வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் நீங்கள் செஞ்சு அதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி நெக்குக்கு நம்ம கொடுத்த அந்த தின் லேஸை பாட்டமுக்கும் கொடுத்து இதை வந்து ஓவரால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ராக் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ சைட் ஜாயினிங் பண்ண போகிறோம். ஸோ சைட் ஜாயின் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்குமே நெக்லேயும் சரி உங்களுடைய வேஸ்ட்லேயும் சரி அதோட சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 4 இன்ச்சஸ் அது மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சென்டர்லேருந்து அப்பர் பாடி அண்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ நம்ம அதை மார்க் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து 14 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 7 இன்ச் அண்ட் இந்த பக்கம் ஒரு 7 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் எதுவோ அதையும் ஹாஃபாக டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற சென்டர் லைன்லேருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ்லேருந்து உங்களுடைய வேஸ்ட் வர எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு பாட்டம் போகும்போது லைனிங் தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு அந்த ஹிப் ஷேப் வேணும் அப்படின்னா இன்னர் சைடில் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் மேக் பண்ணியிருக்க அந்த மெஷர்மெண்ட் லைனை இந்த மாதிரி கொஞ்சம் கர்வியாக கொடுக்கும்போது ஃப்ராகுக்கான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோடைய அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ மதர்க்கான வீடியோவும் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ மதர் அண்ட் டாட்டருக்கு ஒரு சுடிதார் மெட்டீரியல்லேருந்து இருக்கிற பிளான் பண்ணி நம்ம வந்து 2 ட்ரெஸ் வந்து தைச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.